எப்படி இருக்கு சார் பிரச்சார களம்? பிரச்சாரம் கூட்டணி பலமாக இருக்கு. மக்கள் மத்தியில் நம்ம செஞ்ச சேவைக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. 2,20,000 பேருக்கு 320 மருத்துவ முகாம்கள் நடத்தி 2,20,000 பேருக்கு அவங்களுக்கு சிகிச்சை அளிச்சிருக்கோம். 4,000 பேருக்கு ஆப்ரேஷன், எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன் இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 14,500 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். 7 வேலை வாய்ப்பு முகாம் நடத்தி போன்ற நல்ல பணிகள் செய்யும்போது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எழுச்சி இருக்கு. துரைமுருகன் அவர்கள் சில இடத்துல பிரச்சாரங்கள்ல அழுகிறதையும் நீங்க சுட்டிக்காட்டி ஒரு இடத்துல பேசியிருந்தீங்க. அவர் மகன் பிரச்சாரத்தில் ஈடுபடும் போதும் ஒரு இடத்துல ரொம்ப அழுது அவங்க பிரச்சாரம் மேற்கொள்றத பாக்குறீங்க. இது உங்களுக்கான பாதிப்பை ஏற்படுத்துமா, எப்படின்னு பாக்குறீங்க? அதாவது அவர் அழுவது வாடிக்கையான ஒன்று. அவர் வருஷம் அப்பப்போ எப்பெல்லாம் ஆபத்து வருதோ, எப்பெல்லாம் சோகம் வருதோ, எப்பெல்லாம் தேர்தல் நடத்துவாரோ, தேர்தலில் சந்திப்பாரோ அப்பெல்லாம் அழுவார். அதனால் மக்கள் அவர் அழுவுறது ஒரு சாதாரணமான ஒன்றுன்னு அவங்களுக்கு தெரியும். சார், இப்போ உங்களுக்கும் எம்ஜிஆருக்கும் உள்ள பாண்டிங் எப்படி சார்? ஏன்னா நீங்க 80களில் எம்எல்ஏவா இருந்தீங்க. அந்த பாண்டிங் எப்படி சார்? இப்பவும் தலைவர், புரட்சி தலைவர்னு சொல்றீங்க. அவருடைய சிலையை கூட உங்க கல்வி நிறுவனத்துல வச்சிருக்கீங்க. அவருக்கும் உங்களுக்குமான பாண்டிங்? புரட்சி தலைவர் இதே எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய காரில் ஜேபிஆரும் நானும் தான் அவருடைய பர்மிஷன் இல்லாமல் ஏறக்கூடியவர்கள். அந்த அளவுக்கு செல்வாக்கோடு எங்களை வச்சிருந்தார் அவர். ஆரணியில் நான் எம்எல்ஏ இருக்கிறவனை சென்னைக்கு எட்டாந்து மாவட்ட செயலாளர் போட்டார். அப்படின்னா என்னுடைய உழைப்பு மேலே, என்னுடைய விசுவாசத்து மேலே ஹார்டாக ஒர்க் பண்ணி சென்னையில் 14 தொகுதியில் 2 தான் ஏடிஎம்கே வருது, 12 வரலன்ற ஒரு ஆதங்கம் அவருக்கு இருந்தது. அதுக்காக என்னை கொண்டாந்தாருன்னா என்னுடைய உழைப்பு என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னுடைய திருமணம் அவர் தலைமையில் நடந்தது. என்னுடைய நிச்சயதார்த்தம் என் அம்மா ஜானகி அம்மா தலைமையில் நடந்தது. விடுதலை புலிகள் பிரச்சனைகளில் முக்கியமான கூட்டங்களில் கூட நான் உள்ளே இருப்பேன். அந்த அளவுக்கு என்னை ஒரு புள்ள மாதிரி என்ன பார்த்துக்கினாரு. இதே போன்ற நீங்க ரஜினிகாந்த் அவர்களுடையும் ஒரு நட்பு பாராட்டுறீங்க. உங்க கல்லூரி நிகழ்வுக்கு கூட அவர் வந்திருந்ததை பார்க்க முடிஞ்சது. அவருக்கும் உங்களுக்குமான நட்பு எப்படிப்பட்டது? அவர் 30 வருஷமா என்னுடைய குடும்பத்தில் ஒருத்தர். எங்கள் ஃபேமிலியில் அவர் ஒரு எல்டர், ஒரு அண்ணன். அதுபோல் அவரது நிறைய 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசக்கூடியவன்ல நான் ஒரு ஆள். அதனால் அடிக்கடி அவரை சந்திப்பேன். என்னுடைய ஃபேமிலியில் ஒருத்தர் அவர், அவருடைய ஃபேமிலியில் நான் ஒருத்தர்.